ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா மறுபடியும் ஒரு ஹூபாட் வீடியோ தான். அதே சேம் 8 இன்ச் ஃப்ரேமில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா பிங்க் கலர் தீம் கேட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து பிங்க் கலர், ரிப்பனும் அதுக்கேற்ற மாதிரி பிங்க் கலரில் எடுத்துருக்கோம். தெரியுதா? ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது வீடியோவுக்கு, எங்கள் கையில் டார்க்காக இருக்குது. பேக்ரவுண்ட் பிங்க் கலர் கேட்டிருக்கிறதுனால இப்போ பிங்க் கலர் ரிப்பன் எடுத்துருக்கோம். நான் வந்து உங்களுக்கு இதை எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மெயினே இதுதான். இப்போ வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கலர் கேட்டிருக்கிறதுனால கலர் கொடுத்துப்போம். அதுக்கு நம்ம என்ன கலர்னால் ஒயிட் வித்து பிங்க் எடுத்துப்போம். அப்போ தான் பேபி பிங்க் கலர் வரும். ஓகே, நான் இப்போ வந்து ஃப்ரேம் இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி இருக்கிற ஃப்ரேமை வந்து இப்படி மாற்றிருக்கோம். தெரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொன்று செய்வோம். நம்ம எடுத்துருக்க கலர் என்னென்னா பிங்க்கு, ஒயிட்டு. இப்போ வந்து பிங்க் கலர் கொடுக்குறோம். கிளார் எடுத்துருக்கு. பிங்க் கலர் தெரியுதுங்க நினச்சிட்டு. தெரியுதுங்களா? பிங்க். இப்போ வந்து பிங்க் கலர் கொடுக்குறோம். கிளார் இருக்குது. பிங்க் கலர் தெரியுதுங்க நினச்சிட்டு. தெரியுதுங்களா? பிங்க். இப்போ வந்து பிங்க் கலர் கொடுக்குறோம். பிளாக். இப்போ வந்து பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம். அது வந்து வீடியோ சரியாக பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் வேறு வேலை இருந்தால் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெயிண்ட் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பேர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ சர்க்கிளாக. அதை வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நம்ம நேம்லாம் எழுதியாச்சு. தெரியுதுங்களா? இதை வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் போட்டோம். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து லீஃப் வரைய போகிறோம். தெரியுதுங்களா? வந்து ப்ளூ கலர் வந்து கேமராவுக்கு வந்து லாவெண்டர் மாதிரி தெரியுது. நான் லீஃப் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு லீஃப் பண்ணிகிட்ருக்கோம். லீஃப் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹார்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நேமு கேலண்டருக்கெல்லாம் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேலண்டர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. த்ரெட் ஒர்க்கு. இப்போ வந்து பெயிண்டிங் இந்த 2 இதுக்கு பெயிண்ட் பண்ணோம்னா முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே த்ரெட் ஒர்க்கு, இங்கே கிளாத் கொடுக்கணும். கிளாத் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து இப்படி இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து ஹேர் இப்படி இருக்க ஹேரை நான் உங்களுக்கு எப்படி ஆக்கி காட்டுறேன்னு பாருங்களேன். கர்லி ஹேர் மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஹேரை வந்து இப்போ கர்லியாக கொண்டு வந்திருக்கோம். இதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. கர்லி ஹேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஃப்ரீ ஹேரு, கவுனு, பிங்க் கலர் ரிப்பன் வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? பேக் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து பேக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு.